ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ரா துருவ சேனல். வீட்டில் வாழைப்பழம் இருக்குது, ஆனால் யாருமே சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாங்களா? இந்த மாதிரி கேக் செய்து கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக யாருமே வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இது போல் நிறைய ஈஸியான ரெசிபீஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கோ ஹைப்பும் பண்ணிடுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் நல்ல பழுத்த வாழைப்பழமாக 2 வாழைப்பழம் கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சின்ன பழமாக இருந்தால் 4 வாழைப்பழம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் ஓகே தாங்க. இப்போ இந்த வாழைப்பழத்தோடவே 1 டேபிள் ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கலாம். இதோடவே அரை கப் அளவுக்கு சீனியும் சேர்த்துக்கலாங்க. சீனிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம். கூடவே நல்லா காய்ச்சி ஆறின பாலில் அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியான பாலாக எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்ததும் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இதை இப்போ இன்னொரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். வாழைப்பழம் எல்லாமே நல்லா அரைப்பட்டு வந்துடணுங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இதோடவே 1/4 கப் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ எண்ணெயை சேர்த்ததும் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். எண்ணெய் எல்லா இடமும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள், நமக்கு இந்த மாதிரி வரணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இதில் ஒரு அரிப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. அதில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். மைதா சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதோடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு வாழைப்பழத்தோடு சேர்த்துக்கலாங்க. இந்த மாவோடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விடுறது ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம இந்த மாவை அரைச்சி சேர்த்துருக்கிறதுனால அதிகமாக கட்டி எதுவுமே வராது. கொஞ்ச நேரத்திலேயே பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் தூக்கி விட்டோம்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ கேக் பண்ணுறதுக்கு பாத்திரத்தை ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அதில் நெய் அல்லது எண்ணெய் கொஞ்சமாக தடவி எடுத்துட்டு கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்து எல்லா இடமும் படுற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா இதுக்கு பதிலாக பட்டர் ஷீட் இருந்தால் கூட வச்சுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மாவை இதோட சேர்த்துட்டு லைட்டாக 2 வாட்டி தட்டி விட்டுக்கலாங்க. ஏர் பபிள்ஸ்லாம் இருந்ததுன்னா போயிடும். இப்போ நமக்கு விருப்பமான நட்ஸை இது மேலே தூவி எடுத்துக்கலாம். சாக்லேட் இருந்தால் அதை கூட துருவி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேங்க. இப்போ பாத்திரத்தை அது உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு இந்த பாத்திரத்து மேலேயே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. இப்போ குக்கர் மேலேயும் மறுபடியும் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். நீங்கள் குக்கர் மூடி வச்சே இதை மூடி வைக்கிறதா இருந்தால் கேஸ்கட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மூடி வச்சுக்கோங்க. தீயை மீடியம் ஃப்ளேமில் எரிய விட்டுட்டு 30 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தோன்னா கேக் சூப்பராக ரெடி ஆகி வந்துடும். கேக் வெந்துடுச்சான்னு பார்க்குறதுக்கு கேக்கோட நடுப்பகுதியில் கத்தியை இந்த மாதிரி குத்தி விட்டு பாருங்கள். கத்தியில் மாவு எதுவுமே ஒட்டாமல் இருந்ததுன்னா கேக்கு நல்லா வெந்துடுச்சு. கேக் இப்போ கொஞ்சம் ஆறி வந்துடுச்சுங்க. இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ கேக் நல்ல முழுசாக ஆறுனதும் இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கேக் இப்போ நல்லா ஆறி வந்துடுச்சுங்க. கட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு. நம்மளோட வாழைப்பழ கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.